பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க, நான் தான், என்னுடைய ஜபம்தான், என்னுடைய வாழ்க்கை தான், நான் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்தது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஆவியை நம்ம மறந்துடுறோம். அந்த அன்பான பரிசுத்த ஆவியானுடைய கிருபையை மறந்துடுறோம். அந்த அற்புத தெய்வத்துடைய அபிஷேகத்தை மறந்துடுறோம். அந்த இரக்கத்தை மறந்துடுறோம். ஒரு சபையிலையும் எந்த சபையிலையும் யாருடைய பிரயாசத்தினாலும் ஒன்றும் கிடையாது. அந்த சபையில் இருக்கிற ஆத்துமாக்கெல்லாம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏசப்பா சிந்தின பரிசுத்த ரத்தத்தினால் வந்தது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க, நம்மளது தான் அப்படின்ட்டு. அதெல்லாம் போய் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையானது பாதுகாக்கப்படுவதற்காக ஆண்டவர் பரிசுத்தாவினுடைய கண்ட்ரோலை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால தான் இந்த சபை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது சிறிய சபையோ பெரிய சபையோ, அந்த ரத்தத்தை உதாசீனப்படுத்திக்கிட்டு அந்த ரத்தத்துக்கு இடம் கொடுக்காம இஷ்டம் போல போகிறவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வருவது வேறு. இந்த தினத்தில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பிட்ட வயசு வந்த உடனே யாரோ ஒரு பையனை பிடிச்சிருக்குது, யாரோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த பேரண்ட்ஸு, பையன் பேரண்ட்ஸு இல்லை பொண்ணு பேரண்ட்ஸு, இவங்க சொந்தக்காரர்களோ இல்லை அந்த பிள்ளைகளை யார் பராமரிச்சுட்டு வந்தாங்களோ அவங்க ஒரு மன வேதனையுடன் ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள பேசிட்டாங்கன்னா அது அப்படியே நடந்துடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றானாலும் பிரச்சனைகள் வரும். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். இவங்க நினச்சிருக்காங்க, எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, எனக்கு வயசு இருக்குது, எனக்கு இளரத்தம் ஓடுது, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் அந்த பொண்ணுட்டு சொல்லுவான். இல்லை அந்த பொண்ணு சொல்லுவா, எனக்கு கையில் காசு இருக்குது, எங்கள் வீட்டுக்கு நகைகள் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவான். அதை நம்பியும் போகிறவங்க இருக்கிறாங்க. நான் பிரியமானவர்கள் உங்களுக்கு சொல்கிறேன், பலத்தினாலும் அல்ல பரரக்கத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற ஜீவ வார்த்தையின் பிரகாரமாக யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் ஆண்டோடைய அன்பான வார்த்தையை விட்டுட்டு உலகத்து பிரகாரம் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக நன்கு ஜபத்தில் இருப்பார், எப்போதும் ஜபத்தில் இருப்பார், அந்நிய பாஷையுடன் இருப்பார், தினமும் 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 நிறைய ஜபத்தில் இருப்பார். நல்ல ஒரு வைராக்கியமுள்ள ஒரு ஊழியக்காரர். ஒரு நாளைக்கு 4 மணி நேரமாவது காலையில் அவர் ஜபத்தில் இருப்பார். அப்படி இருக்க 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 அந்த ஏரியாவில் அவர் நல்ல சீரும் சிறப்புமான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி வந்து கொண்டிருந்தார். அந்த ஏரியாவில் குறிப்பிட்ட ஒரு மந்திரவாதி இருந்தார். அந்த மந்திரவாதி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னா, அவன் நம்மள்கிட்ட வர ஆட்கள் எல்லாத்தையுமே இந்த சபை பாஸ்டர் அவங்க இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, நேராக அவனுக்கு விரோதமாக மந்திரம் பண்ணணும் அப்படின்னு அந்த பாஸ்ட்டுக்கு விரோதமாக மந்திரம் பண்ண ஆரம்பித்தான். பயங்கரமான காரியங்கள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இஷ்டம் போல பல மந்திர கிரியைகளை அந்த ஊழியருக்கு விரோதமாக செய்ய 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 கடைசியில் அந்த ஊழியக்காரரில் சரீரம் பலவீனமாகி சுகவீனமாகி ஜெபிக்க முடியாதமாகி மனநிலை பாதிக்கப்பட்டவராக பைத்தியமாயிட்டார். முழுமையான ஒரு பைத்தியமாயிட்டார். அப்போது நான் அந்த இடத்துல எனக்கு இந்த பாஸ்டருடைய காரியங்களை எனக்கு வந்துட்டு ஒரு மூத்த ஊழியர் எனக்கு சொன்னார், நீங்கள் போய் அவரை பாருங்கள், உங்கள் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு எனக்கு சொன்னார். உடனே அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, நான் பேசினேன். அந்த குடும்பத்தில் என்கிட்ட பேசினாங்க. போய் பார்த்தா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாரும், அவங்க மனைவி பிள்ளைங்க முதற்கொண்டு யாருமே ஜெபிக்கிறவங்களே கிடையாது. இஷ்டம் போல் ஒரு ராஜா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ தான் அவங்க அந்த தகப்பனாரை குறித்து, தன்னுடைய கணவரை குறித்து அவங்களுக்கு ஒரு எப்படியாவது காப்பாற்றணும்னு அந்த சபையில் இருக்க ஜனங்க எவ்வளவோ புலம்பி பார்த்தாங்க, கண்ணீர் வடித்து பார்த்தாங்க. ஒன்றும் நடக்கவே இல்லை. ஒரு குடும்பத்தார் செய்ய வேண்டியது செய்ய வேண்டும், அந்த சபையார் செய்ய வேண்டியது சபையார் செய்ய வேண்டும். அப்போ இந்த குடும்பத்தார் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, மோசமான ஒரு வாழ்க்கை. நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பிரதருக்கு நான் ஜெபிக்கலை, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்தேன். நீங்கள் இதை விட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெபிக்காமல் விட்டுட்டீங்க, நீங்கள் மனம் திரும்பாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அழிக்கப்படுவீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சுன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு நான் சொன்னேன். அவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் அமைதியாக நின்று கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும்.
ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் வீட்டில் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, மனம் திரும்புங்க. மனம் திரும்பினா மட்டும்தான் உங்கள் தகப்பனாருக்கு ஒரு அற்புதம் நடக்கும். எந்த ஊழியை காட்டு நீங்கள் கொண்டு போய் போட்டாலும், எப்படியாப்பட்ட ஆட்கள் வந்தாலும், இந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. இவர் பைத்தியமாக தான் கிடப்பார், நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க என்று சொன்னேன். எல்லாரும் கம்முன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சில மாதங்கள் சென்றது. அவங்க எனக்கு சொன்னாங்க, பிரதர் 100 முறை நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. நானும் சென்றிருந்தேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்போ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் கொஞ்சம் நல்ல ரெக்கவரில் இருந்தார். அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மன்றாடணும், ஆண்டோடைய ரத்தம் எங்களை சுகமாக்கினது, எங்கள் அப்பா மறுபடியும் நல்லா வரணும், எங்கள் வீட்டுக்கு நல்லா வரணும். அந்த குடும்பம் சொன்ன வார்த்தை. அடுத்த ஒரு 2 மாதங்களுக்குள்ளாக அவர் டோட்டலாக ரெக்கவர் ஆகிட்டார். அவர் உற்சாகமாக மறுபடியுமாக அந்த ஊழியத்தை செய்வதற்கு கடந்து சென்று விட்டார். எனக்கு பிரியமானவர்களே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பி நம் ஆண்டவருடைய அன்பை நோக்கி பார்க்கும்போது தான் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தித்து கொள்ள முடியும். மனம் திரும்பாமல் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? மனம் திரும்பாமல் பாடி என்ன பிரயோஜனம்? மனம் திரும்பாமல் ஆராதனை செய்து என்ன பிரயோஜனம்? மனம் திரும்பாமல் பைபிள் படித்து என்ன பிரயோஜனம்? நாம் மனம் திரும்புவோம். நம்முடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை அங்கே கிரியை செய்யட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அந்த ஊழியக்கார குடும்பத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்தது போல இதை கேட்டுக்கொண்டுகிற உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். மனம் திரும்பி மன்றாடுங்கள், மனம் திரும்பி கர்த்தருடைய அன்பை நோக்கி பாருங்கள், ஜெயம் உண்டு. கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார். God bless you.